வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. முதியோர் இல்லத்தில் ஒரு தாயின் கண்ணீர் கதை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது போல, எல்லா குடும்பமும் நான் சொல்லலை, ஆனால் பெரும்பாலான குடும்பத்தில் இது இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. நான் உடனே, யாருங்கம்மா, உங்களுக்கு என்னுடைய நம்பர் யார் கொடுத்ததுன்னு கேட்டேன். ஒரு தோழர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த அம்மா பார்த்தாங்கன்னா நிறைய பேசினாங்க என்கிட்ட. அதெல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, அதை பேசினா உங்கள் மனசே தாங்காது. இவ்வளவும் கேட்டுட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நானே பெரிய கடங்காரன், நான் ஏதோ வசதி வாய்ப்பாடெல்லாம் இல்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய கதையை கேட்குறப்போ எனக்கு மனசு பாரமாயிடுச்சு. அது ஏதோ சாதாரண கொத்தனார் வேலை செய்கிற ஒரு அம்மாவோ, ஒரு சாதாரண அம்மாலாம் கிடையாது. அவங்க அந்த அம்மா பார்த்தோம்னா, அவங்க வீட்டுக்கார் எல்ஐசியில் வேலை பார்த்தவர். ரிட்டையர்ட் ஆகும்போது பென்ஷன் வேணான்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுடைய அப்பா இந்தியாவிலேயே, ஏன் உலகத்துக்கேன்னு கூட சொல்லலாம், இந்தியாவிலேயே பெரிய சங்கம் சொல்கிறாங்க இல்லையா, தொழில் சங்கம், அந்த சங்கத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் அந்த அம்மாவுடைய அப்பா. அந்த அம்மா தான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 4 பேக்கில் துணிமணிகளை வச்சுருக்கிறேன், என்னை தான் உதவி கேட்க போகிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அவங்களுடைய பெருந்தன்மை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பேக்கை வச்சுருக்கிற, அந்த பேக்கில் துணிமணியெல்லாம் இருக்குது, அதை கொண்டு போய் நீங்கள் யாருக்குன்னா கொடுங்க, அதுக்கான வாடகை என்னவோ அதை கூட நான் தரேன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா வச்சுங்கிறது வெறும் 600 ரூபா. அந்த வாடகை நான் அந்த 600 ரூபாயை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதன் பிறகு நான், சரிங்கம்மா, நான் அதே மாதிரி செய்கிறேம்மா அப்படின்னேன். அப்புறம் அந்த அம்மா பெரியபாளையம் பக்கத்தில் ஏதோ ஒரு முதியோர் இல்லைன்னா நீங்கள் பணம் கொடுத்து தங்குற முதியோர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். அங்கே இருந்து ஒரு 3 மாதம் தங்கிட்டு அந்த அம்மா அங்கே நடந்த எல்லா சம்பவத்தையும் என்கிட்ட சொல்கிறாங்க. சொல்கிறப்ப நண்பர்களே, எனக்கு கண்ணீர் வடிக்க கூட, அதாவது எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அவ்வளோ தண்ணீர் வடிச்சிடும். அவங்க செய்த பாவம் என்ன தெரியுங்களா? அவங்க செய்த பாவம், அந்த அம்மாவுக்கு ஒரே மகன்தான். அவனை நல்லா படிக்க வச்சாங்க. தன்னுடைய கணவனுடைய வருமானத்தில் கிடைச்ச பணத்தை தன்னுடைய மகனை நல்லா படிக்க வச்சாங்க. ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க. சொந்தமாக ஒரு வீடு இருக்குது சென்னையில். இவ்வளவு வசதி வாய்ப்பு பண்ண ஒரே மகன் அந்த அம்மாவை ஒரு நாள் நைட்டு வெளியே தங்க சொல்லிட்டான். வீட்டை விட்டு வெளியே போ, கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது பிறகு அந்த அம்மா, அதுதான் அந்த கோபத்தில், நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்துக்கு போயிடுச்சு. என்ன பிரச்சனைமா உங்கள் வீட்டில்னு தான் நான் கேட்டேன். நல்லா கவனிங்க. தன்னுடைய மகன் அவனுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிறான். அதை இந்த அம்மா கண்டிச்சிருக்காங்க. வேணாண்டா, உன் மனைவியே போதும், அழகா இருக்கிறா, வேற ஒரு பொண்ணோட உனக்கு பழக்கம் வேணான்னு அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணு இருக்கும் போது இந்த அம்மா கண்டிஷன் பண்ணிட்டாங்களாம். அதனால தன்னுடைய தாயை வெளியே அனுப்பிட்டான். நல்லா பார்த்துக்குங்க. தன்னுடைய மகன் அவனுடைய மனைவிக்கு துரோகம் செய்ய வேணான்னு கண்டிஷன் பண்ண ஒரே காரணத்தினால தன்னுடைய தாயை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. அப்பாவும் இல்லை. வயதான காலத்தில் இப்போ அந்த அம்மா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அந்த அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு நான் படுற இந்த கஷ்டம் அந்த உலகத்தில் வேற யாரும் படக்கூடாதுப்பா, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்னு சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுப்பா அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட எதுக்காகவோ சொல்லுவாங்க. சரி, என் மனசில் இது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. அதனால் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன் இந்த வீடியோவில் இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டோம்னா, யாராக இருந்தாலும் அப்பா அம்மா குழந்தைய கருவில் இருந்து சுமந்து
அந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு அவங்க படுறது பெரும் துன்பம். ஆனால் அவங்க வந்து தன்னுடைய மகனை குழந்தையாக தான் பார்ப்பாங்க. மகனுக்கு 50 வயசு ஆனாலும் சரி, அந்த தாய்க்கு அவன் குழந்தை தான். அதனால் அந்த கண்டிஷன் குறையாமல் இருந்துருவாங்க. அதுதான் அவங்க செய்கிற தவறே. குழந்தையா இருந்து வளர்ந்து இவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, கை நிறைய காசு சம்பாதிக்கிறான்னு உடனே தன்னுடைய அப்பா அம்மா வந்து 2ஆம் தர மனிதர்களாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கே நீங்கள் புத்தி சொல்கிறீங்களா? நான் தான் உங்களுக்கு சாப்பாடே போடுறேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், என்ன கண்டிஷன் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஒரு வெரைட்டி கர்வம், அதாவது ஈகோ, அது வந்துட்ட உடனே பெற்றவங்களை ஒதுக்கிடுறாங்க. நாளைக்கு இவங்களுக்கும் அதானே, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீ உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டா நாளைக்கு உனக்கு அதான்டாக்குது. நான் அது கூட சொல்ல விரும்பலை. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், நீ சமைக்கிறதுல அன்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துன்னு வச்சுக்க, நீ எந்த கோயிலுக்கும் போக தேவையில்ல. நீங்கள் கோயிலெலாம் போகலாம், சீரடிக்கு ஃப்ளைட்டில் போய் இறங்குவோம், திருப்பதிக்கு போவோம், எல்லா கோயிலுக்கும் போவோம், உண்டியில் பணம் கொட்டுவான், பெரிய, அதாவது இவன் செஞ்ச கர்மத்தெல்லாம் கடவுள் தீர்த்துருவார்னு நினைக்கிறான். இது தப்பு இல்லையா? அந்த பணத்தில் பெற்றவங்களை நீ பாசமாக வச்சு பார்த்துக்கணின்னு சொன்னாலே அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா பேசுறது இன்னும் என்னுடைய கண் முன்னாடியே ஓடிட்டுருக்கு. ஆனால் ஒரு வார்த்தையும் அவ்வளோ துல்லியமாக சொல்லுவாங்க அவங்க. என்னுடைய மகன் தானப்பா அவனை நான் வந்து என்னுடைய எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணி தானப்பா அவனை ஆளாக்கினேன். அப்படி இருக்கிறப்போ அவன் ஒரு தவறு செய்கிறான்னா அதை தட்டி கேட்குற அதிகாரம் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. என்னை கேட்டாங்க. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த தாயினுடைய அந்த அழிக்குரல் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய காதில் ஒலிச்சிட்டே இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை வெளியே விட்டுடக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன்னே தவிர, இந்த